கைஸ், நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட என்னோடய வீட்டு பூஜை ரூம் காமிக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய வீட்டு பூஜை ரூம் பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது. நான் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி பூவால் டெக்கரேட் பண்ணி இப்படிலாம் சாமி கும்பிட்றேன் பாருங்கள். சிவலிங்கம் இது திருவண்ணாமலையில் தான் வாங்கினேன். இது மலேசியா முருகர் மலேசியாவில் நான் மலேசியா டூர் போயிருந்தேன், அப்போ வாங்கினேன். சாமி ரொம்ப அதிகமாக கும்பிடுவேன். எல்லாருமே கேட்பாங்க, என்ன நீ இந்த அளவுக்கு சாமி கும்பிட்ற, என்ன நீ இந்த அளவுக்கு சாமி கும்பிட்ற, இது என்ன என் வீட்டுக்கு வரவங்க என்கிட்ட கேட்குறது வீடா இல்லை கோயிலா, என்கிட்ட கோயில் மாதிரி வாசனை அடிக்குது, கோயில் மாதிரி இருக்குது உன்னோட வீடு அப்படின்வாங்க. இது பெருமாள் ஃபோட்டோ நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன், அப்போ வாங்கியிருந்தேன். இந்த பெருமாள் ஸ்டாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பெருமாள். இதுவும் நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன், அங்கே தான் வாங்கினேன். பெருமாளும் கும்பிடுவேன் நான் பயங்கரமாக. நான் முருகர், சிவன், விநாயகர், பெருமாள், வாராகி அம்மன், அன்னபூர்ணிமா, அதுக்கப்புறம் அம்மன், எல்லா சாமியுமே கும்பிடுவேன். நம்ம வீட்டில் எப்போவுமே குரு பகவான் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வடக்கு நோக்கி தான் எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் பூஜை ரூமில் எப்போவுமே நம்ம ஃப்ரைடே நம்ம படைக்கிறோம், டியூஸ்டே படைக்கிறோம்னா நம்ம வீட்டில் பூஜை ரூம் அழகாக தொடச்சிட்டு கோலம் போடணும். கோலம் போட்டுட்டு தான் எல்லாமே சாமிக்கு எல்லாமே அழகாக வைக்கணும். பாருங்களேன், சிவன் பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா சிவனும் தெரிவார், சிவன் பார்வதியும் தெரிவாங்க. அப்படியே கொஞ்சம் 2 பேருமே மாற்றி மாற்றி தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூஜை ரூமில் அந்த சிவனோட அந்த ஃபோட்டோ. முருகர் பாருங்கள், இது நான் இதில் திருச்செந்தூரில் வாங்கினேன் அந்த முருகர் ஃபோட்டோ. முருகர் வேலு எல்லாமே எவ்வளோ அழகாக அந்த ஸ்டார் கோலம் போட்டு நான் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது. முருகர் நான் முருகர் நான் பக்தர் அவ்வளோ அந்த அளவுக்கு கும்பிடுவேன். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வாங்கினேன். எத்தனை வாட்டி ஒவ்வொரு வாட்டியும் நான் திருச்செந்தூர் போகும்போது அங்கே ஏதாவது வேலு முருகர் ஃபோட்டோ அந்த மாதிரி வாங்கிட்டு மகாலட்சுமி எவ்வளோ அழகாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அழகாக டெக்கரேட் பண்ணி மகாலட்சுமிக்கு பிடிச்ச அந்த எல்லா பொருளும் வச்சுருக்கேன், காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. அம்மன் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளியில் குத்து விளக்கு எப்போவுமே வீட்டில் ஏற்றணும். வெள்ளியில் இருந்தாலும் சரி, இல்லை வெள்ளியில் பித்தளையில் இருந்தாலும் சரி, அழகாக ஏற்றணும். அது குத்து விளக்கு வீட்டில் எப்போவுமே ஏற்றணும். சிலர் காமாட்சி அம்மா விளக்கு மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஸோ 1-2 விளக்கு தான் வச்சுப்பாங்க. ஆனால் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுறது அவ்வளோவும் நல்லது. அவ்வளோ மகாலட்சுமி நம்ம வீட்டில் அப்படியே வாசம் செய்வாள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா, இது ஸ்ரீரங்கத்தில் தான் நான் வாங்கினேன். இது பெருமாள் இப்படி படுத்துட்ருக்காரு பாருங்கள், அவ்வளோ அழகாக. மகாலட்சுமி அப்படியே பக்கத்தில் நம்ம நிறைய ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அவர் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா தலையில் கை வச்சுட்டு அழகாக படுத்துட்ருப்பார். பூஜை ரூமில் கண்டிப்பாக தாமரைப்பூ கோலம் போட்டே ஆகணும். அப்படியே ஒரு மகாலட்சுமி வாசம் என் வீட்டில் அப்படி இருக்கும். லக்ஷ்மி பாருங்கள், எப்படி அந்த காமாட்சி அம்மா விளக்கில் பார்த்திங்கன்னா இப்படி அந்த மகாலட்சுமியோட விளக்கு அந்த தீபம் இப்படி ஆடாமல் அழகாக எரிஞ்சுதான் நம்ம வீட்டில் சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா தீபம் இப்படி ஆடும், அந்த மாதிரிலாம் ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிடிச்ச அந்த ஸ்பைசஸ்லாம் எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். மருதாணி விதை, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் அது சோழி, இந்த சங்கு எல்லாமே வச்சுருப்பேன் நான் பூஜை ரூமில். குபேரன் பார்த்திங்கன்னா வடக்கு சைடில் பார்த்து தான் நம்ம வைக்கணும் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் பன்னீர் ஊற்றி அதில் கொஞ்சம் ஜவ்வாது கண்டிப்பாக போட்டு அது நம்ம சாமிக்கு தூப தீபம்லாம் காமிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி, அந்த தண்ணீரும் அந்த ஜவ்வாதும் கலந்த தண்ணி லைட்டாக வீட்டில் பூஜை ரூமில் தெளிக்கணும். அப்போ தான் பூஜை ரூமில் அந்த கோயில் மாதிரி இருக்கிற அந்த வாசனை அப்படி மகாலட்சுமிக்கு பிடிச்சது. பச்சை கருப்பை லைட்டாக கொஞ்சம் உடச்சி அது போட்டால் கூட இன்னும் ரொம்ப மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பூஜை ரூமில் பச்சை கருப்பெலாம் கண்டிப்பாக வைக்கணும் கைஸ். நான் இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. பூஜை ரூம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படிலாம் படைக்கணும், இப்படிலாம் பூஜை பண்ணணும், நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் நிறைய எல்லாமே நான் சேர்ந்து தான் போட போகிறேன். சிவன் லிங்கம் பாருங்கள் எப்படி அழகாக நான் அந்த விபூதியால் பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ கைஸ், நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. பூஜை ரூம் இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது கைஸ். ஓகே, இதுக்கப்புறம் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், டாடா.